வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது பிரச்சார வாகனத்தில் சிக்கிய பணம் மூட்டை மூட்டையாக கைப்பற்றப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் எப்படியாவது அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று கூட்டணி கட்சிகளுடன் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு மக்களின் எதிர்ப்புகள் எடப்பாடிக்கு அதிகமாகவே இருக்கிறது. செல்லும் இடங்களெல்லாம் பணப்பட்டுவாடாவை செய்துதான் கூட்டத்தையும் எடப்பாடி கூட்டுகிறார். புதிதாக தமிழ்நாட்டில் விஜய் அவர்களது கட்சி உதயமான பிறகு கிட்டத்தட்ட 2021 சட்டசபை தேர்தலிலேயே வெறும் 3.5% வித்தியாசத்தில்தான் அதிமுக தோல்வியே தழுவியது. அப்பொழுது ஓபிஎஸ் கட்சியில் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, செங்கோட்டையன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் கட்சிக்குள் சசிகலா மட்டும்தான் இல்லை. மற்றவர்கள் அனைவரும் இருந்தார்கள். இதனால் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இடம்பெற்றது. ஆனால் இப்பொழுது 15% வரை விஜய் அவர்களுக்கு ஆதரவுகள் இருக்கிறது. அதே சமயத்தில் அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள், குளறுபடிகள், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களது எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் எடப்பாடியின் மீது கடுமையான கோபத்தில் தமிழக மக்கள் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் நிர்வாகிகள் அனைவரும் எடப்பாடியை எதிர்த்து பூத் கமிட்டிகளில் வேலை செய்ய தயக்கம் காட்டுவதாகவும், பல கிராமங்களில் பூத் கமிட்டிகளில் வெறிச்சோடி காணப்படுகின்ற நிகழ்வுகளையும் இணையதளங்களில் பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு வழியில்லை, பணத்தை விநியோகம் செய்யுங்கள், மக்களிடம் பணத்தை கொடுத்து சத்தியத்தை பெறுங்கள், நிச்சயம் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திற்கும் கூட்டணி கட்சியின் சின்னத்திற்கும் தான் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று மக்களிடம் கூறுங்கள் என்று எடப்பாடி முடிவுகளை எடுத்துள்ளார். ஆனால் எதிர்பாராத ஒரு திருப்பம் என்ன தெரியுமா? பிரச்சாரத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது உதவியாளர் வாகனத்தில் நடந்த பறக்கும் படையின் சோதனையில் சில முக்கியமான பைகளில் பணங்கள் இருந்ததாகவும், அதை தற்பொழுது வசமாக சிக்கிக்கொண்டார் எடப்பாடி என்றும் சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் வைரலாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒட்டுமொத்த பிரச்சாரத்தின் பொழுதும் ஒரு தலைக்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 500 வரை ஆட்களை வரவழைத்து தான் பிரச்சார கூட்டத்தையே எடப்பாடி நடத்துகிறார். இதில் எப்படி அவர் முதல்வராக பொறுப்பேற்பார் என்றும் ஒரு சிலர் பதிவுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியை மட்டும்தான் இந்த தேர்தலில் தழுவார் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவது சரியா தவறா? கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.